ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் முதராத்திரி படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். படத்தோட கேஸ்டிங் அப்படிங்கும்போது ரிஷிகாந்த், அனிஷ்மா போன்றோர் நடித்திருக்காங்க. இந்த படத்தை ஸ்க்ரீன் ப்ளே எழுதி இயக்கியவர் யாருன்னா ராஜா கருப்புசாமி பண்ணியிருக்காரு. பரத்துங்கிறவர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சுரேந்திரன்கிறவர் சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. முதராத்திரி படத்தின் கதை அப்படிங்கும்போது படத்தின் நாயகனான ரிஷிகாந்த் துபாயில் பணிபுரிகிறாரு. அப்படி இருக்க அவருக்கு மேரேஜ் அவங்க ஃபேமிலி அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. அப்போ துபாய்லேருந்து அவர் ஃப்ளைட்டில் சொந்த ஊருக்கு வராரு. வர்ற அன்னைக்கே கல்யாணங்கிறது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்க அவர் இறங்குறாரு. அவருக்கே தெரியாது அன்னைக்கு கல்யாணம்ன்ட்டு. மேலும் அவருக்கு மேரேஜ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அப்படி இருக்க ஃபேமிலியோட கம்பல்ஷனால் அவர் கதாநாயகியை கல்யாணம் பண்ணுறாங்க. அப்படி இருக்க அன்னைக்கு நைட்டு ஃபஸ்ட் நைட்டு அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ண அந்த பொண்ணுக்கு ப்ரீவியஸாக ஒரு லவ்வுங்கிறது இருக்குது. அவங்க லவ்வரோட அவங்க ஃபஸ்ட் நைட்டில் எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அப்படி இருக்க இந்த கதைங்கிறது எப்படி நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ண கதாநாயகியும் நாயகனும் சேர்ந்து வாழ்ந்தாங்களா, இல்லை கதாநாயகி தன்னோட லவ்வரோட சேர்ந்தாங்களா, அட் தி சேம் டைம் கதாநாயகனுக்கு கல்யாணத்திலே விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது அவர் வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சு, இது இல்லாமல் இப்படி ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலை அவங்க ரெண்டு ஃபேமிலியிலையும் தெரிஞ்சால் அந்த ஃபேமிலிக்குள்ளே என்னென்ன கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு, இதை தாண்டி கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்கும் முதலிரவு நடந்துச்சா இல்லையா, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்குற ஒரு படமாக அமையறது தான் முதராத்திரி. இப்போ படத்துடைய ப்ளஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயம் ரிஷிகாந்த் ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அனிஷ்மாவாக இருக்கலாம், அதே மாதிரி பக்ஸ் நடித்த நடிகர்கள் எல்லாமே இந்த மாதிரி ஒரு காமெடி படத்துக்கு எந்த மாதிரி ஆக்டிங் தேவையோ அதை ஸ்க்ரீனில் நீட்டாக கொடுத்துருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, இது ஒரு கல்யாணம் ஆரம்பித்து அந்த ஃபஸ்ட் நைட் நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கதை நகருதுங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிராமத்து பின்னணிக்கான சினிமோட்டோகிராஃபியும் சரி, அந்த குடும்பங்கள், அந்த வெட்டிங் சீன்ஸு, இது எல்லாமே சினிமோட்டோகிராஃபியில் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக சினிமோட்டோகிராஃபர் கேப்சர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் நல்ல ஃபன்ஃபில்டு மூமெண்ட்ஸோடு போகுது. நல்ல ஒரு காமெடி எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகிருக்கு. செகண்ட் ஆஃபுமே பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமாக ஒரு கிராமத்து பின்னணியில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றதெல்லாமே நீட்டாக தான் காட்டியிருக்காங்க. மேலும் அந்த இன்டர்வலில் இருக்கிற ஒரு ட்விஸ்ட்டு, அவங்க அந்த ஹீரோயின் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம், ஏன்னா அவங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க, அதோட அந்த ப்ராப்ளம் வருது, அதோட இன்டர்வல் ட்விஸ்ட்டும் நல்லா இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா படம் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே கதைக்கான கோர் பிளாட்டுக்கும் வந்துட்டாங்க. அதுவும் இந்த படத்துக்கு பலமாக அமையுது. சரி, இந்த படத்தில் வேறு என்னெல்லாம் செஞ்சுருந்தா இந்த முதராத்திரிங்கிறது இன்னும் சிறப்பாக அமைந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் நல்லா ஃபன்ஃபில்டாக போகுது. செகண்ட் ஆஃப் கொஞ்சம் லென்த்தாக போன மாதிரி தான் இருக்குது. செகண்ட் ஆஃபில் நிறைய விஷயங்கள் அவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் கதை செகண்ட் ஆஃபில் ஒரே இடத்துலையே ஸ்டக் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா சீன் பை சீன்ஸ் ஒரு 3 சீனு, ஒரு ஃபேமிலி, அதே மாதிரி அந்த ஃபேமிலியில் இருக்கிற ஆம்பளவங்க, அதே மாதிரி கதாநாயகன் கதாநாயகி, ஒரு இடத்துக்கு மேலே சீன் நவரவே மாட்டேங்குது. அதுவே நமக்கு கொஞ்சம் ஒரு லேக் ஃபீலை கொடுக்குது. இதெல்லாம் தாண்டி ஓவராலாக முதராத்திரி படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தின் நாயகனுக்கும் சரி நாயகிக்கும் சரி கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. காரணம் என்னென்னா, கதாநாயகி ஏற்கனவே வேற ஒருத்தனை லவ் பண்ணுறாங்க, அவனோட வாழணும்னு நினைக்கிறாங்க. இந்த பக்கம் கதாநாயகனுக்கும் ஒரு பாஸ்ட் இருக்குது, அதனால் அவர் கல்யாணமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கார். அப்படி இருக்க இந்த 2 பேருமே கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணுற அன்னைக்கு முதலிரவுக்கு முன்னாடி கதாநாயகி என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட லவ்வரோட ஓட பிளான் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதைங்கிறது எப்படி நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கதாநாயகி பிளான் படி அவங்க லவ்வரோட சேர்ந்தாங்களா, இல்லை அவங்க கல்யாணம் பண்ண கதாநாயகனோட வாழ்ந்தாங்களா இல்லையா, அப்படி கதாநாயகனோட இவங்க வாழாத போது அந்த குடும்பங்களுக்கிடையே என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு, இதெல்லாம் தாண்டி முதலிரவுங்கிறது நடந்துச்சா இல்லையா, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்குற படமாக அமையறது தான் முதராத்திரி. இதை ஒரு ஃபன்ஃபீல்டு ஃபஸ்ட் ஹாஃபும் ஒரு ஸ்லோ செகண்ட் ஹாஃபும் சேர்த்து நமக்கு டைரக்டர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ஒரு அபோவ் ஆவரேஜ் வாட்சாக ஒரு வெட்டிங் காமெடி படமாக இது முடியுது. சென்சார் சர்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் யூஏ சர்டிஃபைடு தான். மேலும் ஒரு புதிய திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். எங்களோட திரைப்பதிவுகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.